வணக்கம். வணக்கம் சிஸ்டர்ஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். சோ நிறைய விஷயங்கள் கேக்குறதுக்காக அவளா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் ஏன் ரெட் கலர்ல போட்டிருக்கேன்னு சொல்லுங்க குர்த்தி. திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா எப்படி தெரியல எனக்கு. ஏன்னு சொல்லிட்டேன். தெரியல. ஏன்னா நான் காஞ்சனா மோட்ல இருக்கேன். ஓ காஞ்சனா. ஐயோ காஞ்சனாக்கும் உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சூப்பர் டூப்பர் சாங், ஹிட்டான சாங் வந்து நீங்க பாடிருக்கீங்க காஞ்சனா மூவில. சோ நம்ம ஷோ ஸ்டார்டிங்கே வந்து வெறித்தனமா பயங்கர எனர்ஜியோட ஆரம்பிக்கணும்னு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அந்த பாடலுடன் ஆரம்பிச்சிடலாமா? சில்லாட்டா பில்லாட்டா பேய் பொண்ணுங்கல்லாட்டா விட்டாத மெட்டாத நைட்ல வந்தா வெட்டாத டொருன்னும் பேய் வந்தா கிருன்னும் அச்சச்சோ இச்சச்சோ பேய்ங்கள புச்சச்சோ அல்லது ஒல்லது தொகுறது நகருது அட்டாங்கு இட்டாங்கு பயமக்குது கீமக்குது அங்கக்குது இங்கக்குது எங்கக்குது உள்ளக்குது சட்டுக்குது பட்டுக்குது தட்டுக்குது ஒட்டுக்குது சொல்ல கையா விட்டா ஏற்சொல்ல கவுந்தாச்சி 10 கடா முன்னி வராண்டா சுண்டி விட்டா சில்லற பெர்ல விட்டா கல்லற சாத்திக்கின்னு போத்திக்கடா முன்னி வர்றாண்டா வியாசர் பாடி காசிமா டக்குன்னு உருவம் போது பாத்துமா வா வீட்டை நல்லா பூட்டுமா சாமி போட்டோ 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 வாங்கி மாட்டுமா. டான்ஸ் பின்னி இருப்பாங்க லாரன்ஸ் மாஸ்டரும் அண்ட் அவருடைய பிரதரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு எல்வினாவை. சூப்பரா பண்ணிருப்பாங்க. இதுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து நான் மியூசிக் டைரக்டர் சி சத்யான் அவர்கள் நான் சொல்லணும். அண்ட் லிரிக்ஸும் வந்து லோகன் அண்ணா சூப்பரா எழுதியிருந்தாரு. ஆரம்பத்துல அந்த ரேப் போர்ஷன் சில்லாட்டா பில்லாட்டா அந்த ரேப் போர்ஷன் அவர் பாடியிருந்தாரு. ஸோ என்டையர் லாரன்ஸ் மாஸ்டர் அஃப்கோர்ஸ். ஸோ என்டையர் டீமுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சத்யானாக்கு வந்து நான் ரொம்ப வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மேல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவர் வெயிட் பண்ணி என்னை வந்து காக்க வச்சாரு. அப்புறமா வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் சாங்கை தான் கொடுக்கறதுக்காக தான் அவர் என்ன வெயிட் பண்ண வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 15 இயர்ஸா நீங்க வந்துட்டு சிங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய சாங்ஸ் வந்து பாடிருக்கீங்க. எந்த அளவுக்கு பிளஸ்டா நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னுடைய வெஸ்டர்ன் டீச்சர் சொல்லுவாரு, ஆல்ஃபிரட் பத்மகாந்த் சார் சொல்லுவாரு, அதாவது அந்த ஸ்ருதி எப்போ ஒருத்தருக்கு வரும்னா கோடி புண்ணியம் செஞ்சிருந்தா வந்து ஸ்ருதி வருமா, பல கோடி புண்ணியம் அவங்க ஜெனரேஷன்ஸே புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த லயம் வருமா. ஸ்ருதி லயம் எல்லாம் வந்து சேர்ந்து வந்து வரதுக்கு காரணம் வந்து அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீல்டு இருக்கிறதே ஒரு பெரிய பிளஸிங்காக தான் நினைக்கிறேன். ஸோ வாய்ப்பு வந்து நிறைய வருது, சில சமயம் வந்து கம்மியா வருது, அந்த ஒரு விஷயமே கிடையாது. நம்ம மியூசிக்ல தான் மியூசிக் வந்து வாழணும், அவ்வளவுதான். அண்ட் இப்ப உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க். இப்ப வந்து பயங்கர வெறித்தனமா பாடுனீங்கல்ல, அல்லா ஜீசஸ் கருமாரி அப்பலாம் நீங்க பண்ணீங்கல்ல, இப்ப வந்து இதே பாடல ரொம்ப மெலோடியஸா எங்களுக்கு பாடி காமிக்கணும். கையா விட்டா எர்சலே கவுந்தாச்சி 10 கடா முனி வராண்டா சுண்டி விட்டா சில்லற பெர்ல விட்டா கல்லற சாத்திக்கின்னு போத்திக்கடா முனி வராண்டா ஏ வியாசர் பாடி காசிமா டக்குன்னு உருவம் போது பாத்துமா ஏ வியாசர் பாடி காசிமா உருவம் போது பாத்துமா சாமி போட்டோ 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 வாங்கி மாட்டுமா. இது வரைக்கும் இது மாதிரி யாரும் கேட்டது இல்ல. நீங்க சொன்ன உடனே அந்த ஒரு திடீர்னு ஒரு ஓபன் ஆயிடுச்சு ஒரு கிரியேஷன். நல்லா இருக்கேப்பா. இது மெலடியா கூட பாட்டு நம்ம பண்ணிக்கலாம். வெரி நைஸ். இல்ல ஆக்சுவலா நான் இப்படிதான் பாடணும் முதல்ல. சத்யானா தான் அது வந்து ஒழுங்கா பாட்டு மாதிரி பாட வச்சாரு. ஓகே. பட் உங்களுக்கு வந்து என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து வெறித்தனமா இந்த மாதிரி ஆக்ரோஷமா பயங்கரமா வந்து என்னோட பொட்டன்ஷியலுக்கு மீறி வந்து பாடல்கள் பாடணும்னு ஆசை இருக்கா, இல்ல மெலடி தான்ப்பா எனக்கு கம்ஃபர்ட் ஜோன், என் வாய்ஸ்க்கு மெலடி இன்னும் சூட் ஆகும்னு உங்களுக்கு தோணுதா? எல்லாமே ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் டைரக்ட் பண்றாங்க, இல்ல வேற ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் பண்ணும்போது அதே பண்ணிட்டு இருந்தா மோனோட்டோனஸா இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு ரசிகர் இருக்காங்க இல்லையா, நமக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம மற்றவங்களை எப்படி நம்ம வந்து கலாய்க்கிறோம், என்ன ஒரே மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே மாதிரி படம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரே மாதிரியே இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து நமக்குள்ள ஒரு ஆடியன்ஸ் சொல்லுவான், நீ ஆல்ரெடி மெலடி பாடிட்ட, ஒரு டிஃப்ரெண்டா இது ஒன்று ட்ரை பண்ண, இது குத்துப்பாட்டு பாடியாச்சு, நெக்ஸ்ட் ஒரு மெலடி இல்ல ஒரு ஜாஸியா ஒண்ணு பண்ணு, இல்ல ஒரு பிரீஸியா ஒரு சாங் பாடு. அது மாதிரி நமக்கு ஐடியா இன்ஸ்டிங் தான். சோ இந்த டிஃபரெண்ட் வே ஆஃப் சாங் அப்படின்னு சொல்லும்போது கொடி வீரன்ல ஒரு பாட்டு வந்துட்டு இன்னும் சூப்பரா ஹிட் ஆச்சுல, அந்த பாட்டு வந்துட்டு பாடுங்களேன். அவ சிவப்பு செம்பருத்தி போல, அவ சிரிப்பு செங்கரும்ப போல, அவ பேச்சு செந்தமிழ போல இனிக்கும் இனிக்கும், அவ மொறப்பு சண்டியர போல, அவ மணப்பு மன்மதன போல, அவ நினப்பு நெஞ்சுக்குள்ள தினமும் இழுக்கும் இழுக்கும், குண்டூசி பார்வக்காரி குண்டு வைக்கும் பேச்சுக்காரி,
குத்து கல்லா நிக்க வைக்கும் கும்மிருட்டு மச்சக்காரி. சூப்பரா இருந்துச்சு அந்த பாட்டு கேட்கறதுக்கே. Thank you, நிறைய thank you, வாட்டி ரிப்பீட் மோட்ல அந்த பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் புதுசா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப் சேனல்ல அக்கபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத பத்தி சொல்லுங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் எப்படி பண்றீங்க? முதல்ல இந்த அக்கபெல்லானா என்ன ஐயா? அக்கபெல்லா அப்படின்றது வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலி வெஸ்டர்ன் மியூசிக்லாம் வந்து சர்ச்ல ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ எப்படி நமக்கு வந்து கோவில்ல சாமிக்காக ஆரம்பிச்சதோ, கர்நாடக இசை இந்துஸ்தானிலாம் வந்து சாமிக்காக ஆரம்பிச்சதோ, அது மாதிரி இசைன்றதே ஒரு கடவுளுக்காக பண்றதுதான். ஸோ அப்போ வந்து அந்த அந்த ஒரு பெரிய சர்ச்ல அங்க ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து எப்பவுமே மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா. அப்போ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்கலாம் வரல. பயங்கர டென்ஷன் ஆயிட்டார் ராஜா. மந்திரி கிட்ட சொன்னாராம், எனக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கு, நான் ரொம்ப வெறுப்புல இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஸோ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு மந்திரி யோசிச்சுட்டு சிங்கர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க, ஒரு 5-6 பேர். ஸோ என்ன பண்ணலான்னா, ஆனா வந்து எப்படியாவது மியூசிக் அங்க கண்டக்ட் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சரி நீங்க 2 பேர் மட்டும் பாடுங்க, நீங்க என்ன பண்ணுங்க வாத்தியம் மாதிரி ஏதாவது எஃபெக்ட் போட ஒரு பாட்டு, ஒரு முழுமையான ஒரு இசை மாதிரி அதை பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்ச விஷயம் தான் வந்து அப்படியே நாளோடையில அக்கபெல்லா அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சு. கேப்பெல்லான்னா சர்ச் தான், சாப்பிள்னு சொல்லுவாங்களே சர்ச். அக்கபெல்லான்றது சர்ச்சுடைய அந்த ஒரு இதுதான் வச்சு வந்திருக்கு, திரிவடைஞ்சி வந்திருக்கு. ஸோ நான் நிறைய சாங்ஸ் கேட்டிருக்கேன் அதுல. ஆனா மோஸ்ட்லி வந்து கவர்ஸ் தான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து வந்து அக்கபெல்லாவே ஒரிஜினலா பண்ணது நான் நிறைய கேட்கல. ஒருவேளை இருக்கலாம், ஒருவேளை எனக்கு நான் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம். நான் ஆனா சர்ச் பண்ணதுல நான் பார்க்கல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வந்து நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரிஜினல்ஸே பண்ணுவோம், நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா பண்ணுவோம், நம்ம மனசாட்சிக்கு அது நல்லா இருக்குதான் போறோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சான். அதுக்கு என்னோட ஒய்ஃபும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் வந்து ஷீஸ் ஆல்சோ சிங்கர், ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுவாங்க, ரொம்ப ஷீஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. அண்ட் இதுல என்ன ஆச்சுன்னா வந்து அவங்களும் வந்து கம்போஸ் பண்ணி அவங்களும் எழுதி பாடி அவங்களோட சாங்ஸும் வந்து எங்க சேனல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு, பெரிய பிளஸிங்கா இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து தான் பாடல் கச்சேரியா இருக்கு, ஒரே ஜாலியா. ஆமா. ஓகே. ஸோ வீட்டுல நாங்க யூஸ்வலா பாடிக்கிட்டே தான் இருப்போம். நிறைய சாங்ஸ் பாடி அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்டு தான் வந்து புதுசா பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ நாங்க அக்கபெல்லா வந்து நிறைய மெலடிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன், கவர்ஸ்லாம். ஸோ நம்ம எடுத்த உடனே ஒரு குத்துப்பாட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லு ஒரு இது லிக்கர் பத்தி ஒரு குத்துப்பாட்டு ஒண்ணு பண்ணோம். அது வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சது. பாக்கியராஜ் சார் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு வந்து ஒரு 6 வருஷமா தான் தெரியும். லிரிசிஸ்ட் அருண் பாரதி அண்ணா தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆனா வந்து இந்த 6 வருஷமே அவர் வந்து நான் என்னுடைய மனசார எனக்கு வந்து ஒரு பெரிய குரு கிடைச்சதான் நான் ஃபீல் பண்ணேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன, அதாவது அவருக்கு நான் எதுவுமே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய திரைக்கதை மன்னன், உலக அளவுல வந்து சாதிச்சவர். இப்போ நார்த் இந்தியன் பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் வந்து அவர் போனது ரொம்ப பெரிய லாஸா நினைக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெம், ஒரு லெஜெண்ட் வந்து ஒரு சின்ன பையன் பண்றான்னு சொல்லிட்டு அலட்சியமா இல்லாம போனை அட்டன் பண்ணி, என்ன ஜெகதீஷ் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு ஃபோன் பண்ணாலே இந்த பாட்டு தான் வரும். நான் ஆணையிட்டால் அது நடந்து, அந்த பாட்டு எப்ப கேட்டாலும் அவர் ஞாபகம் தான் வரும் எனக்கு. ஸோ அவரை ரொம்ப நான் மிஸ் பண்றேன். என்னோட மேரேஜுக்கு வந்திருந்தாரு, பிளஸ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் சில சமயம் வந்து ரொம்ப பிஸியா இருப்பாரு. அப்ப அசிஸ்டன்ஸ் யாரா பேசுவாங்க, அப்புறம் அவரே கால் பண்ணுவாரு. அப்புறம் வீட்டை சொல்லுங்க பாக்கியராஜ் ஃபோன் பண்ண சொல்லிட்டு லோ ஸ்பீக்கர்ல போட்டு அவரோட வாய்ஸை கேட்பேன். சினிமால கேட்கற மாதிரியே இருக்கிற வாய்ஸ் அப்படின்னுவாங்க. ஸோ என்னோட ஃபோன் பண்ணா கண்டிப்பா வந்து அப்பா அம்மா, வீட்டுல ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி, எல்லாமே கேட்டுதான் ஃபோனை வைப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. ஏன்னா வந்து எவ்வளோ வயசு 100 வயசுலாம் தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அவரும் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கமா இருக்கு. அந்த சாங் அவர் கேட்டுட்டு அது ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு. என்னுடைய சேனல்லேயே அது இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸிங்ஸ் என்னன்னா, அது வந்து ஒரு ஹிஸ்டரியா நான் ஃபீல் பண்றேன். அந்த அக்கபெல்லா பாட்டில்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் பண்ண அந்த குத்துப்பாட்டு அக்கபெல்லால அவரும் வந்து வந்திருப்பார். நான் அவர்கிட்ட வந்து கை கட்டிட்டு கம்ப்யூட்டர்ல அந்த பாட்டை காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஸோ அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயிட்டு இருக்கு. இருந்தாலும் அது எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனால் யார் வரான்றது முக்கியம் இல்ல. ஸோ வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபீலா இருக்கு, பெரிய ஒரு பிளஸிங்ஸ் நான் ஃபீல் பண்றேன். நீங்க பேசும்போதே வந்துட்டு எவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. கண்டிப்பா நான் வருத்தப்படுறேன். பட் இருந்தாலும் இப்போ உங்களோட மூட வந்துட்டு நாங்க சேஞ்ச் பண்ணோம்ல, எங்களுக்காக வந்துட்டு அக்கபெல்லால உங்களோட ஒரு பெஸ்டான மியூசிக் பாட்டி காமிக்க முடியுமா? பாட்டில்ல நாங்க குடித்தனம் செய்யறோம், பேட்டில்ல நாங்க எப்போ மஜா பண்ணுறோம், ஸ்காட்ச் உள்ள போனா ஞானியா தான் மாறுறோம், லாட்ஜிக் இல்ல நாங்க ட்ரூத்த மட்டும் பேசுறோம்,
நாடு முன்னேற நாங்க படிச்சோம், வேலை தேடியே நாங்க அலைஞ்சோம், நாடு முன்னேற நாங்க படிச்சோம். இந்த மாதிரி வந்துட்டு இந்த அக்கபெல்லாலே வந்து ஏதாவது நீங்க மவுத்லயே வந்து மியூசிக் பண்ணி ஏதாவது வச்சிருக்கீங்களா? பாட்டா பண்ணி வச்சிருக்கேன், தனித்தனியா எதுவும் பண்ணி வைக்கல. ஆக்சுவலி மேக்கிங்கும் நான் இன்னும் பண்ணல. இந்த சாங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும். ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் மேக்கிங் பண்ணா அது ஒரு ரீச் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சாங்கோட லிரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அக்கபெல்லா பாட்டில் வந்து என்னோட நண்பர் வந்து மிலிட்டரியில இருக்கார், எல்லை காவலர் தினேஷ் எழுந்து. அண்ட் அதில் பாடினது வந்து என்னோட நெருங்கிய நண்பர்கள் ராஜு சாண்ணா, விஸ்வா, அப்புறம் வந்து நான் பாடியிருக்கேன். என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனோட சித்தப்பா டிஸ்கோ நாகேஷ் அவர்களும் பாடியிருக்காங்க. ஸோ அந்த என்டையர் டீமுக்கு நான் எஸ்கியூப் ஸ்டுடியோஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் லிரிசிஸ்ட் அதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நான் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். சுராஜ் வாஸ்தேவ் வந்து மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே கலந்து தான் ஒரு பாட்டு வருது. வெறும் நான் ஒரு கம்போசரோ வெறும் சிங்கரை வச்சே வரதில்லை. இது ஒரு டீம் ஒர்க் தான். பட் இருந்தாலும் என்ன ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லாம வெறும் வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்ல இது பண்ணிருக்கோம். ஒரு புது முயற்சி. அதுக்காக வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இல்லாம நான் சாங்ஸ் பண்ணுவேன் கிடையாது. ஃபியூச்சர்ல கண்டிப்பா பண்ணுவேன். என்னோட ஒய்ஃபுடைய சாங்ஸ்லாம் வந்து ராகமோகன் ஒரு சாங் இருக்கு. ராகமோக மேகமோத தாளம் வந்ததே, பாவை பூவை மாலையாக்கி சூளையாகுதே, காலம் மாறும் போது இந்த சூழல் மாறிடாது, சோலை பூக்கள் இல்லை என்றால் பூச்சரங்கள் ஏது. நீங்க இந்த சாங்லாம் கேட்டீங்களா? ஒரு ஜீவன் தான் குயில் பாட்டு, அந்த ராகம் இது சிவரஞ்சனி ராகம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட மிஸ்ஸஸ் வந்து படிக்கல, மியூசிக் படிக்கல, இருந்தாலும் அவங்க கம்போஸ் பண்ணாலும் ராகத்திலேயே பண்ணுவாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் வந்து வகுலாபரம் சொல்லிட்டு ஒரு ராகம், ஆசை 100 வகை வாழ்வு, அந்த சாங். அப்புறம் தைப்பொங்கலும் பொங்குது பாட்டும் பொங்குது. ஸோ அந்த ராகத்துல வந்து அந்த எசன்ஸ் எடுத்து ஒரு சாங் பண்ணிருக்காங்க. காதல் கண்ணா கண்ணில் முன்னால் கனவு கண்ணா காதல் கண்ணாளா நீ என் காதல் கண்ணாளா. சோ இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணது. உங்களை வந்து இன்டர்வியூ பண்ண கூப்பிட்டு உங்க வைஃபை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்ல பாட்டு பாடுற, நீங்க சொன்னீங்கல்ல நாங்க வந்து பாட்டெல்லாம் பாடுவோம், அந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் ஒரு ஃபேவரட்டா இருக்க பாட்டு அடிக்கடி நீங்க ஒண்ணு பாட அவங்க ஒண்ணு பாட, அந்த மாதிரி? மல்லிகை மொட்டு மனச தொட்டு இழுக்குதடி மானே, சீவிச்சினுக்கு எடுத்து பூவ முடிஞ்சு வந்த புது பொண்ணு. அது மாதிரி நீங்க வந்து ரொம்ப ரேரா தான் கேட்க முடியும் சாங்ஸ்லாம். அது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா சண்டெல்லாம் மோஸ்ட்லி வராது. சூப்பர். அதே மாதிரி இந்த அக்கபெல்லா பத்தி பேசிட்டு இருந்த போது நீங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த டிஃப்ரெண்டான ஜானர் வந்து ட்ரை பண்ணதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நம்மளோட ஃபீல்டு பயங்கர காம்படிட்டிவா இருக்கு. நம்ம யூனிக்கான டேலண்ட காமிச்சாதான் மக்களுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆவோங்கிற ஒரு காரணத்தினால இதை சூஸ் பண்ணீங்களா? நான் வந்து சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன். ஓகே, யார் இல்ல, எல்லாருமே தான் கண்டிப்பா. அவர் சொன்ன ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. அதாவது 3 தவளை வந்து மேலே ஏறுமா, ஞாபகம் இருக்குல்ல? அதுல ஒரு தவளை மற்ற தவளைலாம் கீழே விழுந்துருமா, ஆனா ஒரு தவளை வந்து மேல போயிடுமா. ஏன்னா அது காது கேட்காது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நமக்கு பிரியாணி பிடிச்சிருக்குன்னா பிரியாணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். பிரியாணி அந்த கடையில சாப்பிடலாம், இந்த கடையில சாப்பிடலாம், ரொம்ப டைலமா இருக்கக்கூடாது. அவன் சாப்பிட்றான், நம்ம ஏன் சாப்பிடணும்? எல்லாருக்குமே பிரியாணி பிடிக்கும், சாப்பிட்டோம், நமக்கும் ஒரு பிளேட் கிடைக்கும், சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி நமக்கு வந்து மியூசிக் பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது நிறைய பேர் இருக்காங்கல்ல. சோ நம்ம அதை பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். லைஃப்ன்றது ஒரு இட்ஸ் லைக் டூர். நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா அந்த டூர் வந்து டக்குன்னு முடிஞ்சு போயிடும். சொல்ற மாதிரி காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கா? ஏன்னா நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி இப்ப நிறைய ரியாலிட்டி ஷோஸ். என்ன தெரியுங்களா, நான் ஓப்பனாவே சொல்றேன், காம்படிஷன்றது வந்து இந்த சோப்பு வாங்கினா அதுல வந்து கோல்டு காயின் இருக்கும், யார் முதல்ல வந்து வாங்குறீங்க, இது வாங்கினா வீடு தருவோம், யார் ஃபர்ஸ்ட் வந்து வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சு இல்லையா, இருந்துட்டு இருக்கு. சோ அப்போ வந்து அந்த நம்ம ஃபர்ஸ்ட் போனோம்னு சொல்லிட்டு ஒரு வேகம் வரும்ல, அதுல இருந்து தான் வந்து காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு நிகழ்ச்சி இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு வந்து 10 லட்சம் தரும், 1 கோடி தரும் அப்படின்னு சொல்லும் போது ஆடியன்ஸ் வந்து நம்ம போய் எப்படியாவது வாங்கிடணும், அந்த பொருள் மேல வர்ற ஆசை தான் வந்து காம்படிஷனா மாறுது. ஆனா கலை மேல வந்து ஆசை வந்துச்சுன்னா காம்படிஷனுக்கும் அதுக்கும் அப்படி ஒரு வார்த்தை அப்படி ஒன்று அங்க அகராதிலே கிடையாது. கலையுடைய டிக்ஷனரியில காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு
இடமே கிடையாது. ஓகே. பட் ஆக்சுவலா அதான் என் கேள்வி என்னன்னா, இப்ப ரியாலிட்டி ஷோஸ்ல இப்ப நிறைய சிங்கர்ஸ் பாக்குறோம், நல்ல ம். பாப்புலாரிட்டி இருக்கு அவங்களுக்கு, அண்ட் அதே மாதிரி அவங்க சிங்கர்ஸாவும் மாறிடுறாங்க, பிளேபேக் சிங்கர்ஸா. சோ ஆஸ் அ சிங்கரா, ஏன்னா நீங்க வந்து ஏகப்பட்ட வருஷங்களா நிறைய பாடல்கள் பாடிட்டு இருக்கீங்க, இந்த ரியாலிட்டி ஷோல ஜெயிக்கிறவங்க இல்ல சோஷியல் மீடியா பாப்புலாரிட்டியில சான்சஸ் நிறைய பேருக்கு கிடைக்குதுல, ஆஸ் அ சிங்கரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆஸ் அ சிங்கரா, டிவி ரியாலிட்டி ஷோஸ், சோஷியல் மீடியா எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான், மீடியா. மக்களை ரீச் பண்றதுக்கு அது ஒரு பிரிட்ஜ் அது. ஸோ அந்த பிரிட்ஜில் நல்ல டேலண்ட் இருக்குன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க, அவங்களுக்கு நம்புறவங்க, தன்னை நம்புறவங்க, தேர் எக்ஸிபிட்டிங், அதை எக்ஸ்போஸ் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து என்டர்டெயின் பண்றாங்க. நல்ல பாடக்கூடிய சிங்கர்ஸுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, நம்ம பாடி பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும், ப்ரைஸ் வாங்கணும், அதெல்லாம் இருக்காது. நல்லா பாடக்கூடிய பெரிய சிங்கர்ஸை பாருங்களேன், அந்த பாட்டை ஆத்மார்த்தமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்றெல்லாம் தானா வந்துடும், ப்ரைஸ் வருது, வீடு வருது, பணம் வருதுன்னு தானா வந்துடும். அவங்க அதுக்கு அந்த இதுல வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. நம்ம அது புரியலன்னா தான் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போ வரக்கூடிய என்னுடைய தம்பிக்கும் தங்கச்சிங்களுக்கும் நான் தான் சொல்றேன், உங்களுக்கு நிஜமா ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா? லைஃப் வந்து நம்ம 80 வருஷமோ 100 வருஷமோ டக்குன்னு முடிஞ்ச மாதிரி திரும்பி பார்த்தா என்ன வாழ்ந்தோன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கா, நியாயமான விஷயமா, அதை வந்து நீங்க ஜஸ்ட் கோ ஃபார் இட். அதை விட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வயசாயிடும். அண்ட் இருக்கிற எல்லா சிங்கர்ஸோட ஆசையும் வந்துட்டு ஒரு லெஜெண்டரியான மியூசிக் டைரக்டர்ஸ் லைக் இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், அவங்க கூட ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஆசை இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த லெஜெண்டரியான மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்? ஆக்சுவலி நான் ரஹ்மான் சாருக்கு நிறைய பாடணும்னு நினைச்சேன். அதனால தான் அவரோட இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன், கேஎம் மியூசிக் கான்சர்ட்ல. ஒரு வருஷம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கத்துக்கிட்டு அவர்கிட்ட ஒரு 12 மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹார்மோனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கோச்சடையான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதான் ஃபர்ஸ்ட் கோச்சடையான். அப்புறம் லேக்கர் ஹம் திவானிதில் ஹிந்தி படம், மொஹஞ்சதாரோன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம், ஐ படத்துல வந்து ஒரு சாங்ல ஒரு சின்ன பிட்டு கோரஸ். அப்புறம் 2.0 ஒர்க் பண்ணியிருக்கோம். 2.0 ஆடியோ லான்ச்சும் நான் போயிருக்கேன், அவங்களோட துபாய்க்கு போயிருக்கேன். தமாஷால ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 12 படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரோட அவரே ஈரானியன் மூவி கூட ஒன்று பண்ணிட்டு இருந்தார், மஜிதி அவங்களோட டைரக்ஷன்ல. ஸோ அதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். சாரே டேக் எடுத்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நம்ம தலைவரை டைரக்டா பாக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கேஎம்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, அதில் நானும் வந்து அதில் மெயினாக ஒரு லீடை பாடியிருக்கேன். நறுமுகைய சாங்குடைய ரீவர்ஷன் வந்து மிர்ச்சி அன்பிளக்ட்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த லீடாக வந்து பாடியிருக்கேன். என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. இவ்வளவு சாங்ஸ் வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, இன்னும் அந்த லீட் சிங்கரா பாடுற வாய்ப்பு ஏன் கிடைக்கலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்திலாம் ரொம்ப யோசிச்சது கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் லீட் சிங்கர், அவரோட பேனல் நானும் ஒரு லீட் சிங்கர்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே, அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல, நம்மளோட நினைப்பு தான் எல்லாமே. நமக்கு வந்து எல்லாருமே, நமக்கு எல்லா மியூசிக் கம்போசருமே கம்போசர்ஸ் தான் இல்லையா? ஸோ புதுசா வந்தவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி பார்த்துட்டா நல்லது. அண்ட் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா அண்ணா, அவரோட நிறைய இப்போ ட்ராவல் பண்ணிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீகாந்த் தேவா சாருக்கு நிறைய பாடியிருக்கேன். ஸோ என்னோட எல்லா கம்போசர்ஸ்க்கும் நான் எப்பவுமே வந்து தலை வணங்குறேன். ஸோ அவங்க கொடுத்த வாய்ப்பு, கொடுத்துட்டு இருக்க வாய்ப்பு, கொடுக்க போற வாய்ப்பு, இதுதான் வந்து நம்மளை வந்து வாழ வைக்குது. நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அண்ட் இப்ப நம்ம பார்த்தோம்னா, நம்ம தமிழ் சினிமால மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் வந்தாச்சு. மியூசிக் டைரக்டர்ஸே எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். சோ அதனால மியூசிக் டைரக்டர்ஸே வந்து படங்கள்ல பாட்டும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களே சிங்கர்ஸாவும் மாறிட்டாங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கு ஒரு லைட் ஃபீலிங் இருந்திருக்கா, சரி நம்ம சிங்கரா மட்டும் இருக்கோமே, நம்மளும் மியூசிக் டைரக்டரா மாறிடலாமே? அதுக்கு தான் அக்கபெல்லா பண்றோம். அண்ட் அக்கபெல்லான்னு சொல்லும்போது இப்போ ரீசெண்டா வந்து 2 சாங் ரிலீஸ் பண்ணோம். ஒன்னு வந்து என்னோட ஒய்ஃபோட சாங், அதை வந்து நான் அக்கபெல்லா பண்ணேன். என்னோட மிஸ்ஸஸ் வந்து எல்லாமே வந்து மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணி தான் பண்ணாங்க. இது ஒரு சாங் வந்து டிஸ்கஸ் பண்ணோம், இது மாதிரி வெஜிடபிள்ஸ் பத்தி ஒரு சாங், அதை வந்து கல்யாணத்தெல்லாம் பாடுற மாதிரி ஒரு நல்ல சாங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சொரக்கான்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஓகே. அவங்களே எழுதி கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க. ஸோ அவங்களோட சாங்ஸ் எல்லாமே அவங்க எழுதி கம்போஸ் பண்ணி பாடுறாங்க. ஸோ அது எப்படி வரும்னா, சொரக்காவுக்கும் கல்யாணமா, வாழைக்காவும் பரங்கிக்காவும் சமையல்காரா, மாங்காய் தேங்காய் கோவக்காய் எல்லாம் தோழிகளா, வண்டி கட்டி புடலங்கா முருங்கக்கா பீர்க்கங்கா வெண்டக்கா, சீர்வரிச ஊர்கோலமா, சீர்வரிச ஊர்கோலமா, ஆடி வந்தது தேதி சொல்ல, தேடி வந்தது வெள்ளரிக்கா,
பொண்ணு கேட்ட இடமான்னு கேள்வி கேட்டது எலுமிச்சங்கா, மாப்பிள பார்த்து வெட்கத்துல தலை குனிஞ்சது பெண் சொரக்கா, பெண்ணழகில் மயங்கி விழுந்து சம்மதம் சொன்னது ஆண் சொரக்கா. அதுக்கு அக்கப்பல அந்த நாதஸ்வரம் எஃபெக்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். நீங்க சாங் கேட்டாதான் உங்களுக்கு புரியும். ஸ்டுடியோல கொஞ்சம் வாய்ஸ்ல மாடுலேட் பண்ணி பண்ணிருப்பேன். இப்ப எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு லேயரும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 100 லேயர் இருக்கு அந்த பாட்டுல. அப்புறம் இன்னொரு சாங் ரிலீஸ் பண்ணோம், அக்கப்பெல்லா சம்பான்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரைபல்ஸ்க்கு நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு சாங் பண்ணணும், கொஞ்சம் மாசா பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாங்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 லேயர்ஸ். அக்கப்பெல்லா பாட்டில் ஃபர்ஸ்ட் பாடினேன் இல்லையா, அது வந்து ஒரு 120 லேயரு. சொரக்கா அந்த சாங் வந்து ஒரு 100 லேயர் இருக்கும். இந்த அக்கப்பெல்லா சாம்பா வந்து 200 லேயர். அதுல நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லவே முடியாது, ஏன்னா அவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா அதை கேட்கணும், நீங்களும் கேட்கணும், கேட்டது எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். இப்ப ஆக்சுவலா வந்து நீங்க சொல்லுங்க, உங்களோட ஹானஸ்ட் டேக் சொல்லணும், ஓகேவா? ஒரு சிங்கரா வந்து ஃபுல்லா சஸ்டெயின் ஆக முடியுமா, இல்ல எக்ஸ்ட்ராவா ஒரு இன்கம்க்கு நம்ம வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஜாப் பண்ணணுமா? இப்போ நான் வந்து நான் எப்படி நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கேன்னா, இது மாதிரி யூடியூப் இதுக்கு போறேன், ரெக்கார்டிங்ஸ் போறேன், கிடைக்கிற ஆல்பம்ஸ் எல்லாம் பாடுறேன், மூவிஸ் பாடுறேன். பெரிய மூவிஸ் சின்ன மூவிஸ்லாம் கிடையாது, எந்த மூவிஸ் போனாலும் சரி, புது கம்போசர், ஆல்ரெடி நோன் கம்போசர், யார் கூப்பிட்டாலும் அதை பாடுறேன். அப்புறம் வந்து நான் சும்மா இருக்கிற டைம்ல வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய மியூசிக் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணேன், நோட்டேஷன்ஸ்லாம் எழுதுவேன், அந்த வெஸ்டர்ன் நோட்டேஷன்ஸ் எழுதுவேன். இந்தியன் ஸ்வராஸை வந்து எப்படி வெஸ்டர்ன் வந்து கன்வெர்ட் பண்றது, அதை பத்தி ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ நம்ம அது கூட வாழும்போது நம்ம வந்து மாசம் இவ்வளோ சம்பாதிக்கணும், மாசம் இவ்வளோ இது பண்ணணுன்ட்டு இது இல்லாம திடீர்னு வரும் வாய்ப்புன்றது. ஏன்னா இது வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு ஐடி கம்பெனியோ கிடையாது, இது நம்ம மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு. இது வந்து ஆர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்ட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். இதுல வந்து மாச சம்பளம் வரும்னு நினைச்சிட்டு வந்தோம்னா அவ்வளவுதான். ஆமா, வராது. திடீர்னு சம்பளம் வரும். ஆர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். படம்ன்றது 6 மாசம் 1 வருஷம் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து லேக்ஸ்ல வாங்குறாங்க, க்ரோஸ்ல வாங்குறாங்க. ஸோ 12 months ஆஃப் எனர்ஜியை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து உங்களுக்கு பணம் வருது. அதுக்கு அடுத்த மாசம் அவங்களுக்கு வராது. அந்த 1 வருஷம் அந்த சம்பளம் வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதை வச்சு அவங்க அடுத்த இது வர வரைக்கும் அது மெயின்டைன் பண்ணணும். ஸோ அவ்வளோ வாங்கிட்டதுனால வந்து அவங்க வந்து ரிச்ன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கார் மெயின்டைன் பண்ணணும், டியூ கட்டணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால வந்து நம்ம ஆர்ட்டோட மணியை வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். கண்டிப்பா ஆர்ட்டை வந்து அதை வந்து பிலீவ் பண்ணா, அதை ட்ரஸ்ட் பண்ணி நம்ம இறங்கிட்டோம்னா கண்டிப்பா நம்மள நல்லா வாழ இருக்கும். அதான் என்னோட பிலீஃப். இப்ப உங்களுக்காக ஒரு அருமையான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு, ஓகேவா? இந்த செக்மெண்ட் பேர் வந்து பாட்டு பாடவா, ஓகேவா? நீங்க தான் பாடுவீங்கன்னு நினைப்பீங்க, ஆனா அதுதான் கிடையாது. நாங்க பாட போறோம். சோ நாங்க பாடல்லையே வந்து கேள்விகள் கேட்போம், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். கண்டிப்பா. நான் ரொம்ப லிட்டு மச்சான் அவைய ஃபேவரெட், சீனை போட்டு சுத்து அவ வர்த்து வர்மா வர்த்து. நீங்க சீனை போட்டு சுத்தலாம் அவங்களுக்கு முன்னாடி, அந்த லெவலுக்கு வர்த்தான ஒரு கேரக்டர்னா யார்? வீட்ல என்னோட ஒய்ஃப் தான். வேற வழி இல்லைன்னு சொல்றீங்க? அப்படிலாம் கிடையாது, என்னோடது லவ் மேரேஜ் தான். சோ எனக்கு யாரு பிடிக்குமோ அவங்கள நான் வீட்டுல சொல்லி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சரி, ஹீரோயினுக்கு டெடிகேட் பண்ணணும் இந்த பாடல. நாம இருக்காங்க, வேற லெவல் வர்த்துப்பா இந்த ஹீரோயின், தி ஒன் அண்ட் ஒன்லி வைஜெயந்திமாலா. ஓகே, நீங்க என்ன எங்கேயோ போய் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஒரு நிமிஷம் யோசிக்கிறோம். கலந்து சொந்தம் கொண்டாடுதே, என்னன்னு தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த ஜெனரேஷன்ல பிறந்திருக்கணும், லேட்டா பிறந்துட்டீங்களா? நான் அந்த ஜெனரேஷன் தாங்க. ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. உங்க அப்பா உங்க லைஃப்ல எந்த அளவுக்கு ஸ்பெஷல், அவரை பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மாமா மச்ச ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருப்பாங்க, அது மாதிரிதான் எங்க அப்பா எனக்கு. ஓகே. ஸோ சின்ன வயசுல இருந்து நிறைய கதை சொல்லுவாரு, படத்துக்குலாம் கூப்பிட்டு போவார். எனக்கு இப்போ சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது காரணமே எங்க டேடி தான். நான் இப்போ வந்து மியூசிக்ல இருக்கேன், நானும் ஒன் ஆஃப் த ஒரு இடத்துல இருக்கேன்னா அது காரணம் எங்க டேடி தான். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்து ஸ்டிமுலேட் பண்ணது வந்து அவரு தான். சின்ன வயசுலேயே நிறைய கதை சொல்லுவார், அந்த கதை வந்து எனக்கு மைண்ட்ல அப்படியே படமா ஓடிட்டு இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவார் கதையெல்லாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடகம் இதெல்லாம் நிறைய அப்பெல்லாம் சின்ன வயசுல பண்ணியிருக்காரு. சிவாஜி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவாரு, டைலாக்லாம் பேசுவாரு. எனக்கு மோனோ ஆக்டிங்க்கு ஃபேன்சி ட்ரெஸ்லாம் சொல்லி கொடுப்பாரு, அம்மாவும் சேர்ந்து சொல்லி கொடுப்பாங்க. பட் அப்பா வந்து அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சிருப்பாரு, ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே சிவாஜி மாதிரியே கண்ணுகள்லாம் காமிச்சிட்டு. எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரோட கண்ணு வந்து எங்க அப்பா கண்ணு மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு செவன்னு. அதனால எங்க டாடி வந்து எனக்கு ஹீஸ் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்த பாடல், கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும்,
இது அக்கபேலாவா? இல்ல இல்ல சத்தியமா கிடையாது. உனக்கு எப்படி டவுட் வருது பாத்தியா? நான் ட்ரை பண்ணேன். சோ எஸ், கல்யாண சமையல் சாதம். இது பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், நீங்க வேற பயங்கர ஒல்லியா ஃபிட்டா இருக்கீங்க, சாப்பிடுவீங்களான்னு தெரியல. அப்படி நீங்க ஃபுட்டினா என்ன சாப்பாடு வந்து சாப்பிடாம இருக்கவே முடியாது உங்களால? நான் வந்து ஆக்சுவலி ஒரு நான்வெஜ் அடிக்ட். நான்வெஜ் அடிக்ட். ஆமா, ஒரு சில நாள் மட்டும் சாப்பிட மாட்டேன். அமாவாசை, கிருத்திகை, சனிக்கிழமை மட்டும் சாப்பிட மாட்டேன். அதுவே வாரத்துக்கு 2-3 நாள் வந்துருமா? ஆமா, மத்த நாள்லாம் நான் நான்வெஜ். என்னோட ஒய்ஃபும் சொல்லுவாங்க, என்ன உனக்கு டெய்லியும் நான்வெஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு இது ஷாப் போயிட்டு ஏதாவது ஃபிஷ்ஷோ இல்லோ கறியோ வாங்கி வந்து கொடுத்து சூப்பரா சமைப்பாங்க. நல்லா சமைச்சு ஜாலியா சாப்பிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் சாங். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. சோ இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் உங்க வைஃபை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பட் ஆனா உங்களோட லைஃப்ல அவங்க வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன மேஜிக்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? வைஃப் வந்து ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் மதிக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஸோ மச். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து ஒரு சிங்கரா ஆக்கிட்டாங்க. அப்ப நான் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும், மேரேஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் வந்து நடந்துச்சு. நான் ரொம்ப பொறுப்பாயிட்டேன். என்னோட ஒய்ஃப் வந்து என்ன ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆகிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் இருந்தேன், இன்னும் ரொம்ப ஃபோக்கஸ்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப என்கரேஜ்மெண்ட். ஏன்னா அவங்களும் ஒரு சிங்கர், அவங்களும் ஒரு கம்போசர் அந்த இருக்கிறதுனால அவங்களுக்கும் அதோட அருமை நல்லா தெரியுது. அதனால வந்து என்னை வந்து கரெக்டாக கைட் பண்ணி சூப்பராக கொண்டு போய் இப்போ நான் ஒரு பொறுப்பான ஒரு ஆளாக இருக்கேன். அப்போலாம் வந்து கிடைக்கிற ரெக்கார்டிங் போவேன், அப்படியே ஜாலியாக போவேன், செலவு பண்ணுவேன், அது பண்ணுவேன். இப்போ வந்து அந்த ஒரு இது வந்துருக்கு, கரெக்டாக நம்ம லைஃப் ஃபியூச்சர் கரெக்டாக பிளான் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னோட மிஸ்ஸஸ் தான். அவங்க தான் ஒரு பொறுப்பான ஒரு ஆளா மாத்திருக்காங்க. பொறுப்பான ஒரு ஹஸ்பண்டா, ஒரு அப்பாவா நான். அப்பா ப்ரமோஷனும் வந்தாச்சு. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல், வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, அது மூடி திறக்கும் போதே உனக்கும் குவார்டரு. கண்டிப்பா பிரேக்கப்லாம் இருந்திருக்கும்ல. எந்த பிரேக்கப்பை வந்து ஃபீல் பண்ணி நீங்க ஐயோ இந்த பிரேக்கப்பை மட்டும் மறக்கவே முடியல, ஆனா அது நடந்ததும் நல்லதுன்னா எந்த லைஃப் மொமெண்ட் அது நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நான் எனக்கு இவங்க தான். அப்படி அதுக்கு முன்னாடி யாருமே லவ் பண்ணதே இல்ல? அதுக்கு முன்னாடி தான் பண்ணது கிடையாது. வாய்ப்பே இல்ல. உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க வந்து உஷாரா வந்து சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல. நெக்ஸ்ட் சாங். பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில பீப்புள் பார்த்திருப்பீங்கல்ல, உங்க கூட நல்ல க்ளோஸா இருப்பாங்க. பட் மணி அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு அந்தஸ்து அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆட்டிடியூடே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பீப்புளை பார்த்திருக்கீங்களா? இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. இப்போ எப்படின்னா, சரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவர் வந்து மிடில் கிளாஸா இருக்காரு. இப்போ திடீர்னு அவருக்கு வந்து ஒரு நிறைய வாய்ப்பு வந்து ஒரு பெரிய ரிச் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிடும். அவரை சுத்தி நிறைய பேர் வந்துருவாங்க, நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து என்கிட்ட நான் ஃபோன் பண்ணும்போது என்ன மச்சான் சரியா பேச மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க அந்த லெவல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்க மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த லெவல் போயிட்டே இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து மனுஷங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் லைஃப்ல. புரிஞ்சுக்கலாம் வந்து நம்ம நிறைய மிஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகே ஓகே, சரி ஃபைனல் பாடல். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே. இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரஹ்மான் சாருடைய சாங் ஆச்சு அது. சோ ஜும்பலக்கா பாடல், இதுல இருந்து என்ன கேள்வி என்றால், உங்களோட மோட் ஆஃப் ஃபன் என்ன? ஏன்னா இப்போ ஒரு பாட்டு உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன மாதிரி மோட் ஆஃப் ஃபன்? சில பேர் வந்து ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பயங்கரமா டிராவல் பண்ணுவாங்க, ரோட் ட்ரிப்ஸ் எல்லாம் போவாங்க. உங்களுக்கு வந்து ஃபன் மோட்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க? நான் வந்து தியானம் பண்ணுவேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் நிறைய எழுதுவேன், ஏதாவது புக்ஸ் படிப்பேன். ஸோ நான் என்னோட என்டர்டெயின்மெண்ட் கூட வந்து ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கணும், கரியர் பேஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அது மாதிரி மாத்திக்கிட்டேன். அது எப்போ நான் அப்படி ஆனேன்னு எனக்கே தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் டைம்ல இருந்தே அப்படிதான், ரொம்ப பார்த்து சாப்பிடுவேன், எல்லாமே டெய்லி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி நான் ரொம்ப இது பண்ணுவேன். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். நீங்க 70s கிட்டா 80s கிட்டா இல்ல? ஆக்சுவலி மிட் 80s நான். மிட் 80s. ஓகே, சோ வெரி நைஸ். ரொம்ப அழகா இவ்ளோ நேரம் வந்து சூப்பர் டூப்பரான விஷயங்கள்லாம் உங்களோட மியூசிக்கல் ஜர்னி பத்தி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் நிறைய பேக் டு பேக் சூப்பர் ஹிட் சாங்ஸ் உங்கள்ட்ட இருந்து வரணும்னு நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். தேங்க்யூ so much for coming. Thank you so much. Thank you so much.